டான்ஸே ஆட வராத எனக்கு இந்த ஒரு டிஜே பாத்தீங்கன்னா பசங்க கூட சேர்ந்து ஒரு வைபா ஆட வச்சிருச்சு. எங்க காலேஜ்ல நடக்கிற கான்ஃபரன்ஸுக்கான 2 நாள் பயணத்துல இன்னைக்கு டே 1. காலேஜுக்கு இன்னைக்கு சீக்கிரமா வர சொல்லியும் வழக்கம் போல லேட்டா போயிருந்தேன். வரவங்களுக்கு வெல்கம் பண்ற நமக்காக ஒரு ஹாயை சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வணக்கம்டா மாப்ளே. எல்லாரும் ஹால்குள்ளார என்ட்ரு ஆகி அவங்க பிளேஸ்ல உட்காந்ததுக்கு அப்புறம் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு சின்னதா ஒரு பிரேக் ஒன்று விட்டுருந்தாங்க. அங்க கொடுத்த டீ அண்ட் பப்ஸ் சாப்பிட்டு திரும்பி நாங்க கான்ஃபரன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். நீண்ட நேரத்துக்கு அப்புறம் மதியம் லஞ்சுக்கான டைம் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு மதியம் பாத்தீங்கன்னா வெஜ் தான் போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் ஃபுல்லா கல்ச்சரல்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் சாமி கெட்டப்போ இன்னொரு பக்கம் பேய் வேஷமும் போட்டுட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து நாங்க பயன்படுத்தோம். அவங்களை எங்களை திட்டன்னு சொல்லி ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு மெயின் மேட்ரு. ஈவினிங் ஆனோடனே எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிடுங்க, டிஜே எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க எல்லாரும் அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஃபிளாஷ் மேப் டான்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த ஒரு ஃபிளாஷ் மேப்லயே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலா டிஜே ஆன் பண்ண உடனே எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு சூப்பரா வைபா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் டான்ஸ் ஆட தெரியாது எனக்கே அவ்வளவு வைப் ஆகி கண்டமணிக்கு ஆடிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமா இந்த டிஜே பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. கண்டினியூஸா நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க. டிஜே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு கிளம்பியாச்சு. நைட்டு பாத்தீங்கன்னா நான்வெஜ் போட்டிருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9:30 மணி போல வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளவுதாங்க. டே 1க்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இதே போல மீண்டும் சந்திக்கலாம். பை.